So maybe we can start now. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏற்று இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் என் கோவே தொன்று மலவெம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் அருள் பழுத்த செலுங்கனியே அகம்பழுத்த சிவஞான அமுதே முத்தி பொருள் பழுத்த அருட்பாவை எமக்களித்த தெய்வ மனப்பூவே என்றும் மருள் பழுத்த அடியேங்கள் மன இருளை அகற்ற வருமணியே மெய்மை தெருள் பழுத்த வடலூர்வாள் ராமலிங்க நின்னருளை சிந்திப்பேனே திருநிலைத்து நல்லருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்து ஓங்க ஒரு நிலைத்து வன்மகிழ்வோடு வாழ்வுற வந்து நின்னருள் செய்வாய் இரு நிலத்தவர் இன்புற திருவருள் எல் வடிவோடு மன்றில் குரு நிலைத்த சர்க்குரு எனும் இறைவனின் குறைகளில் பதம் போற்றி சாகா கலை கண்ட சதுரா வருக சாந்தமெனும் தவள் மந்த தலைவா வருக சர்க்குணர்க்கு வேகா காலை விளம்ப வந்த விபுவே வருக வெறுவிளக்காம் வெண்பா உரைத்த தமிழ் தலைமை வேந்தே வருக வியநிலத்தில் பாகார் மொழியார் பற்றறுத்த பரமே வருக பக்திதனை பாரில்லவர்க்கும் கடவிரிக்கும் பாங்கே வருக பல்காலும் பாகார் தெய்வ வடற்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வள்ளலனுமோ மாணிக்க மணியே வருக வருகவே புல்லாகி பூடாய் புலர்ந்த நாள் போதாதோ கல்லாய் மரமாய் கழிந்த நாள் போதாதோ கீரியாய் கீடமாய் கெட்ட நாள் போதாதோ நீரியாய் ஊர்வனவாய் நின்ற நாள் போதாதோ பூதமோடு தேவருமாய் போன நாள் போதாதோ வேதனை தானவராய் வீழ்ந்த நாள் போதாதோ அன்னை வயிற்றில் அழிந்த நாள் போதாதோ மன்னவனாய் வாழ்ந்து மரித்த நாள் போதாதோ கன்னிவனநாதா கன்னிவனநாதா தாயாகி தாரமுமாய் தாழ்ந்த நாள் போதாதோ சேயாய் புருடனுமாய் சென்ற நாள் போதாதோ நோயுண்ணவே மெலிந்து நொந்த நாள் போதாதோ பேயுண்ண பேயாய் பிறந்த நாள் போதாதோ ஊன உடல் ஊன் குருடாய் உற்ற நாள் போதாதோ ஈன புசிப்பில் இளைத்த நாள் போதாதோ பட்டகலையும் பரிதவிப்பும் போதாதோ கெட்ட நாள் கெட்டேன் என்று கேளாதும் போதாதோ கன்னிவனநாதா கன்னிவனநாதா நில்லாமைக்கே அழுது நின்ற நாள் போதாதோ எல்லாரும் என் பாரம் என்றெடுத்த நாள் போதாதோ காமன் கனையார் கடைப்பட்டல் போதாதோ ஏமன் கரத்தில் இடியுண்டல் போதாதோ நான்முகன் பட்டோலை நறுக்குண்டல் போதாதோ தோன்றுளபத்தானே மிக தெக்குண்டல் போதாதோ உருத்திரனார் சங்கார துற்ற நாள் போதாதோ வருத்தம் அறிந்தலையேல் வாவென்ற அலைத்தலையில் போதாதோ கன்னிவனநாதா கன்னிவனநாதா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி இணையம் வழி
இணைந்திருக்கின்ற எல்லா சன்மார்க்க அன்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு வள்ளலார் அருளிய 6ஆம் திருமுறையில 85வது அதிகாரமாக திருவருட்பேறு. பேறுனாலே பாக்கியம் அப்படின்னு. அருட்பேறுனாக்க இறைவனுடைய எந்த அளவுக்கு இறைவன் கருணை கொண்ட ஒரு பாக்கியத்தை வள்ளல் பெருமான் அவர் பெற்றிருந்தாரு. இறைவன் எப்படி அவர் டேக் கேர் பண்ணிக்கிட்டாரு என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு தான் அந்த திருவருட்பேறு. 12:04 இதுல ஒரு 10 பாடல்களை பெருமான் அவரு அவருடைய அனுபவம், இறைவன் எப்படி அவரை வளர்த்தெடுத்தாரு, எப்படியெல்லாம் டேக் கேர் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற வரிகளை இங்க நம்ம பார்க்கலாம். ஏன்னா வள்ளலாரை வளர்த்து எடுத்தது அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இல்லையா? தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம்னு சொல்லியிருக்கிறாரு. நிறைய பாடல்கள்ல எனக்கு அவர்தான் உயிர் கொடுத்த தாய், தந்தை அப்படின்னு சொல்லி அருட்பெருஞ்ஜோதி ஆண்டவரை குறிப்பிட்டிருப்பார். அதுபோல இங்க பாடலிலும் அருட்பெருஞ்சோதியினுடைய சிறப்பை பற்றி இந்த இடத்துல சொல்லுவாரு. எப்படியெல்லாம் அவரை பாதுகாத்து அது வளர்த்தெடுத்தது, என்னென்னலாம் கொடுத்தது அப்படின்னு. சீர்விளங்கு சுத்த திருமேனி தான் தரித்து இறைவனை குறிக்கிறது. சீர், எல்லா சீரையும் சார்ந்திருக்கின்ற சுத்த திருமேனி தான் தரித்து, இறைவன் சுத்த திருமேனியாக ஜோதி வடிவமாக தரித்து, பார் விளங்க, பார்னா அந்த உலகம் விளங்க, நான் படுத்த பாயலிலே, ஒரு பாயில படுத்திருக்கும் பொழுது, தார் விளங்க வந்தாய், உண்மை விளங்க எல்லாரும் காண, அது இறைவன் அவர் அருகாமையில வந்தார். தார் விளங்க வந்தாய், என்னை தூக்கி மற்றொரு சார் வைத்தே அணைய, எந்தாய் நின் உள்ளம் அறியேனே. இவர் படுத்திருந்த ஒரு இடத்துல இறைவன் அவரை தூக்கி இன்னொரு இடத்துல வைத்ததாக இந்த பாடல் சொல்லுது. இது அனுபவம்னு எடுத்துக்கொள்ளலாம். வள்ளலாருக்கு அவருடைய ஆன்மீக வாழ்க்கையில அவருக்கு இறைவனுக்கும் உள்ள தொடர்பு. அந்த இறைவன் இவருக்கு ஒரு நாள் இரவு படுத்திருக்கும் போது இறைவன் சீரோடு அவர் எல்லா ஒளி நிலையும் தாங்கி இந்த உலகமெல்லாம் உய்வதற்காக நான் படுத்திருந்த இடத்துல இவரு வந்து என்னை தூக்கி மற்றொரு இடத்துல படுக்க படுக்க வச்சாரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப பிள்ளைங்கலாம் வீட்ல எங்கேயாவது குஷன்ல படுத்து தூங்கிட்டாக்க, அம்மா அந்த பிள்ளைங்கள தூக்கி கொண்டு பெட்ல போடுறாங்க இல்லையா? வழக்கமா படுக்கிற பெட்ல படுக்க வைப்பாங்களா? அதுபோல வள்ளலாரு எங்கேயோ ஒரு இடத்துல தூங்கிக்கிட்டு இருக்கும்போது, அத மற்றொரு சார் மு மு முறையா எப்போதும் படுக்கக்கூடிய இடத்துல இறைவன் அவரை படுக்க வைத்து மகிழ்ந்ததாக இந்த பாடல் சொல்றாரு. அடுத்த பாடல்ல என்ன சொல்றாருன்னா, பயத்தோடு ஒரு பால் படுத்திருந்தேன். பயத்தோடு ஒரு பால் படுத்திருந்தேன். என்பால் நயத்தோடு அணைந்தே. நயம் என்பது விரும்பி, நட்பா இறைவன் என் கூட அணைந்து கொண்டு நகைத்து, நகைத்துன்னா புன்சிரிப்பு. புன்சிரித்து, பயத்தாலே தூக்கி எடுத்தனை மேல் சூழலிலே வைத்தனை. நான் பாக்கியவான் ஆனேன் பதிந்து. இந்த மாரி நான் பயந்து ஒரு நாள் படுத்திருக்கும்போது, இறைவன் என்கிட்ட நெருங்கி, அன்போடு ஒரு சின்ன நகை நகைத்து, என்னை தூக்கி எடுத்து, மேலான இடத்தில் என்னை வைத்தார். நான் பாக்கியவான் ஆனேன். என்ன பாக்கியம் நான் செய்திருப்பேன்? இறைவனே என்னை தூக்கி இந்த மாரி ஒரு இடத்துல வைத்திருக்கிறாரு அப்படின்றத அவரு நினைவு கூர்ந்து இதெல்லாம் எழுதுறாரு. "என்னே நின் தன் அருளை எண்ணென்பேன்." இந்த அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை என்பதை நம்பலாம் வாயால தான் சொல்றோம். ஆனா, அந்த கருணை தாய் எப்படி இவர்கிட்ட இயங்கியது? எப்படி இவரை டேக் கேர் பண்ணிக்கிச்சு? எப்படிலாம் பாதுகாத்துக் கொண்டு இருந்தது? அதனுடைய அருளை எண்ணென்பேன். ஏன்னா, வள்ளல் பெருமான் அனுபவம். நம்பள மாரி வெறும் வாயில அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி நம்ம எத்தன தடவ சொன்னாலும் நமக்கு அந்த அனுபவம் வராது. ஆனா, வள்ளல் பெருமானுக்கு இங்க அப்படி இல்ல.
இறைவனும் அவரை வந்து எந்த அளவுக்கு வந்து பாதுகாத்துக் கொண்டு வளர்த்தெடுத்தாரு. அதனால தான் வள்ளல் பெருமான் இங்கே கேட்கிறாரு, "எண்ணேன் என் தன் அருளை எண்ணென்பேன்." உனக்கு உன்னுடைய கருணைக்கு இவ்வளோ ஒரு இப்படிலாம் என்னை வந்து நீ வளர்த்தெடுக்கிறியா? என்னை நீ வந்து பாதுகாத்துக் கொள்கிறியா? அப்படின்னு வியந்து அருளை மெச்சிக்கொண்டு, அருளை வியந்து எண்ணென்பேன் அப்படின்றாரு. என்னன்னு சொல்றது அப்படின்றாரு. இவ்வுலகில் முன்னே தவந்தான் முயன்றேனோ, இந்த மாரி இந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எனக்கு இவ்வளோ கேரியா இருக்குதே அப்படின்றதுக்கு, நான் ஒரு கால் முன்னே தவம் செய்திருந்தேனோ அப்படின்றது சந்தேகமாக கேட்கிறேன். முன்னே தவந்தான் முயன்றேனோ. பொதுவாகவே தவம் செய்றவங்களுக்கு தான் வந்து அல்லது தவம் செய்தவங்களுக்கு தான் இந்த மாரி பிரபஞ்சமே அவங்களுக்கு வந்து துணையாக இருக்கும். அந்த வகையில இவரு என்ன தவம் செய்தாரோ தெரியாது. ஆனா இந்த ஜென்மத்தில வந்து அவருக்கு இறைவன் இந்த அளவுக்கு வந்து உறுதுணையாக இருந்திருக்கிறாரு. அதை வள்ளலாரே புரியல. நான் முன்ன என்ன தவம் செய்தேன் என்று தெரியல அப்படின்றாரு. அதனால தான் இன்னைக்கு நம்பலாம் வந்து தவம் செய்யணும். தவம் செய்தால் என்றோ ஒரு நாள், என்றோ ஒரு பிறப்பில நமக்கு இந்த அனுபவம் நமக்கும் கைகூடும். இறைவனே அதனால தான் இன்னைக்கு செய்ற தவம் ஏதோ நம்ப எல்லாம் ஒண்ணும் செய்யாம இறந்து போயிட்டோம்னு சொல்லி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. செய்த தவம் எதுவும் வீண் போகாது. இங்க முன்னே தவந்தான் செய்தேனோ அப்படின்றதுக்கு சாரமே செய்திருப்பார். செய்யாம இந்த அளவுக்கு பாக்கியம் கிடைக்காது இல்லையா? அதனால நம்பளும் முயற்சி செய்ய வேண்டும் என்பதை இதுல ஒண்ணு நம்ம புரிந்து கொள்ளணும். "பொன்னே படுத்தயர்ந்தேன்." ஒரு பாய்ல நான் வந்து படுத்து அயர்ந்து போனேன். நான் படுத்த பாய் அருகிற்கென்றென்னை எடுத்தொரு மேல் ஏற்றி வைத்தாய். நான் படுத்த என்னுடைய படுக்கையிலிருந்து என்னை வந்து வேறொரு இடத்துல என்னை வந்து இறைவன் மேல் ஏற்றி வைத்தாயே அப்படின்னு சொல்றாரு. இந்த மேல் ஏற்றி வைத்தாயே அப்படின்றதுக்கு வந்து வேறொரு உலகத்தையும் நம்ம வந்து குறித்து பேசலாம். அதாவது பெருவெளியும் என்னை மேல கொண்டு போய் அங்க வைத்தாய் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. இல்ல இந்த பூமியிலேயே ஒரு மேலான இடத்துல கீழ படுத்து கிடக்கிறோம். தூக்கி மேல தூக்கி படிக்க அப்படியும் ஒரு பொருள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். சிந்தா குலம் குலத்தோடு நான் தெய்வமே என்று நினைந்த அந்தோ படுத்தயர்ந்து உள் அயர்வுற்றேன். சிந்தா குலத்தோடு நான் தெய்வமே சிந்தா குலம்னாக்க அழியாத ஒரு குலம். அந்த குலத்தோடு நான் தெய்வமே என்று நினைத்திருக்கேன். நாமளும் அந்த தெய்வ குலத்தை ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம் சொல்றோம் இல்லையா? அந்த சன்மார்க்க குலத்தை நான் அடைய வேண்டும், பிறவியை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்து, நினைத்து, நினைத்து அந்த நினைவிலே அப்படியே அயர்ந்து படுத்து அயர்வுற்று. அயர்வுதல் என்பது சோர்ந்து போறது, களைப்படைவது. "எந்தாய் எடுத்தால் என நினையாதே கிடந்தேன்." தாய் என்று சொல்ல என் தாய் என்பது அவரை வந்து எடுத்து, "என்னை நினையாதே கிடந்தேன். எனக்கு என்ன ஞாபகமே இல்ல அப்படி இருந்தேன். என்னை எடுத்தாய் தயவை வியவேனே." இது தாயினுடைய தயவை நான் என்னன்னு சொல்றது? அப்படின்னு இந்த பாடல்லயும் எல்லாமே படுத்திருந்து இறைவன் வந்து அவரை தூக்கி வேறொரு இடத்துல வைத்தது. தாய் வந்து என்னை எடுத்து க எடுத்து இன்னொரு இடத்துல வைத்தது அப்படின்ற பாடலை குறிக்கும். உண்ணுகின்ற தோறும் எனது உள்ளம் உருகுகின்றது. இப்ப வள்ளலார் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் வந்து உணவு எடுத்தார். பூலோகத்துல உள்ள உணவுகள், சோறு, இந்த காய்கறிகள் இதெல்லாம் சாப்பிடுவார். இப்ப சைவமா நம்மலாம் இருக்கிறோம் இல்லையா? அது மாரி அவரும் கொஞ்சம் சைவ உணவு சாப்பிட்டார். ஆனால் ஒரு காலகட்டம் கடந்த பிற்பாடு இந்த உணவுலாம் அவர் எடுக்கல. அவருக்கு வந்து அமுதம் ஊட்டி, ஊட்டி இறைவன் வந்து அவருக்கு அமுதம் குடுக்கிறார். ஏன்னா அமுதம் உண்டா தான் இந்த ஒளி உடம்பெல்லாம் வளரும். அதனால இங்க உண்ணுகின்றதோறும் எனது உள்ளம் உருகுகின்றது. இறைவனை நினைத்தாலே உண்ணுதல் என்பது நினைத்தல் என்று பொருள் இங்க. அதனால தான் ஞானசெறியில பாருங்க நினைக்கிறத சொல்லுவார். நினைந்து நினைந்து அப்படின்னு. இறைவனை நினைப்பது வந்து நம்மள வந்து இறைவனை நெருங்குவதற்கும், அல்லது இறைவனுடைய அட்டென்ஷனை வந்து நம்ம பெறுவதற்கும், இந்த நினைப்பு வந்து ஒரு பெரிய கருவியாக இருக்கு. அதனாலதான் அன்னாடும் நம்ம வந்து இறைவனை ஒரு குறிப்பிட்ட நேரத்துலலாம் நினைக்கணும். விடிய காலையில நினைப்பது ரொம்ப சிறப்பு. அதாவது அதுக்கு பேர் தான் உண்ணுதல் அப்படின்னு சொல்றது. 3 சுழி போட்டா சாப்பிடுறது.
ஒரு சுழி போட்டா நினைக்கிறது. ஆக "உண்ணுகின்றதோறும் எனது உள்ளம் உருகுகின்றதுன்றது." இப்ப நம்பளும் தான் நினைக்கிறோம். கடவுள் நாமத்த சொல்றோம், அகவல் படிக்கிறோம். 1596 வரிகளையும் படிக்கிறோம். சில பேர்லாம் ஹவர் கணக்குல 3 ஹவர், 4 ஹவர்லாம் இறைவனை வந்து நினைக்கிறாங்க. ஆனா உள்ளம் யாருக்காவது உருகி இருக்குதா? அப்படின்னா உருகுறதில்ல. என்ன காரணம்? யோகம் சித்திக்கல. அப்ப யோகம் சித்திப்பதற்கு முன் ஒரு வகை வழிபாடு. அது வந்து ஒரு சரிய கிரியையா வச்சுக்கலாம். ஆனா யோகம் சித்திச்சுட்டு, இறைவன் உள்ளுக்கு வந்து கலந்துட்டாக்க அது வந்து யோகம். அதுக்கப்புறம் அது வந்து நீங்க நினைத்தால் அந்த உள்ளம் வந்து உருகும்ன்றது. அததான் இங்க உள்ளம் உருகுகின்றதுன்றது. உருகுதல் என்பது வெளி இல்லையா? மனம் உருகுறது என்பது சாதாரண விஷயம் இல்ல. இன்னும் மற்ற பாடல்கள் எல்லாம் அந்த உருகுதலை பற்றி சொல்லியிருப்பாரு. அதான் கோர்வைப்படுத்தி பார்த்தாக்கா நமக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப தெளிவாக கிடைக்கும். ஆக உள்ளம் உருகுகின்றது, எண்ணுரைப்பேன். என்னன்னு சொல்றது? என்னோட உள்ளம் உருகுதுப்பா அப்படின்றாரு. இப்ப நம்மலாம் ஒரு பாட்டு கேட்டுருப்போம். உள்ளம் உருகுதையா உன்னடி காண்கையிலே அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பாங்க. அந்த மாரி எல்லாத்துக்கும் உள்ளம் உருகி இருந்தா எல்லாரும் ஞானி ஆயிருவாங்க. சன்மார்க்கி ஆயிருவாங்க. உள்ளம் உருகுவதில்ல. அப்ப உள்ளம் உருகலனாக்க நம்ம வந்து நிச்சயமாக வெளி கடக்க முடியாது. உள்ளம் உருகும் மாயை என்ற உள்ளம் உருகினால் தான் வெளி கடக்க முடியும். "வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம்" அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப உருகணும். சில பாடல்கள் வந்து உருக்குவதற்கு என் செய்ய கடவேன்னு சொல்ல பாடல்கள்லாம் இருக்கும். எண்ணுரைப்பேன், எண்ணுரைப்பேன் 2 தடவ சொல்றாரு. எண்ணுரைப்பேன், எண்ணுரைப்பேன். நெனச்சாலே உள்ளம் உருகுதே! அப்படியே கண்லருந்து தண்ணி வடிந்து வருதே! இறைவனை நினைத்தாலே வருதேன்னு. ஆக எண்ணுரைப்பேன், எண்ணுரைப்பேன். இது என்ன விந்தையா இருக்குது? அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும். நம்பளும் நெனைக்கிறோம், நமக்கு வரலனாக்கா, அப்ப நமக்கு யோகம் சித்திச்சிருச்சா? அப்படின்றது நம்மளுக்குள்ள கேள்வி கேட்டுக்கணும். அப்ப யோகம் சித்திப்பதற்கு என்ன செய்யணும்? என்ன என்ன அடுத்து நான் என்னென்னலாம் முயலணும்? என்னென்னலாம் பண்ணணும்? அப்படின்றது தெரிந்து கொள்ளணும். "என் தாயே" அப்படின்றாரு. "துன்னி நின்று தூக்கம் தவிர்த்து என்னைத் தூக்கி எடுத்தான். அன்போடு மேல் ஆக்கமுற வைத்தாய்" அதுன்னாரு. தூக்கம் தவிர்த்து பாருங்க, சாதாரண நிலையில எல்லாருக்கும் தூக்கம் வரும். இங்க வந்து வள்ளல் பெருமானுக்கு தூக்கம் தவிர்த்து என்னை தூக்கி எடுத்தான் அன்போடு. அப்ப தூக்கத்தை வந்து நீக்குவதற்கு துணை வேண்டும். அருள் துணை இல்லாம தூக்கம் தவிர்க்க முடியாது. இப்ப சில பேர்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, சன்மார்க்கிகள் வந்து தூங்க மாட்டாங்க. தூங்குனா இது விரயமாயிரும். தூங்குனா மூச்சு காற்று விரயமாகும்ன்னு இப்படி சில பயிற்சிகள்லாம் பண்ணுவாங்க. தூங்காம இருந்தா 1000 வருஷம் வாழலாம் அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் 1000 வருஷம் வாழ்ந்து என்ன செத்து தானே போக போறோம். பராபரையிலேயே பல லட்சம் ஆண்டுகள், பல கோடி யுகங்கள் வாழ்கின்றவர்களே இறந்து போவாங்கன்றாரு. நம்ம 1000 வருஷம்லாம் பேசிட்டு இருக்க முடியுமா? ஆக துணி நின்று தூக்கம் தவிர்த்தென்னை தூக்கி தன்போடு மேல் ஆக்கமுற வைத்தார். மேலான உலகத்தில் அப்படி எடுத்துக்கணும். மேலான ஆக்கமுறன்னா ஆக்கம். ஆக்கம்னா வளர்ச்சி. அகவல்ல கூட படிப்போம். ஏற ஆக்கமும் அ அழியா உடம்பெல்லாம் ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளி தரும் ஆக்கமும் அளித்த அருட்பெரும் ஜோதி. அத ஆக்கமுற வைத்தாய் அது அப்படின்னு இந்த பாடல்லயும் தூக்கம் தவிர்ந்து போனதை பற்றி சொல்றாரு. மனம் இருக்கிற வரைக்கும் தூக்கம் இருக்கும். மனதை கடந்து விட்டால் தூக்கம் இருக்காது. அப்ப யாரெல்லாம் தூங்குறாங்க அப்படின்னா, பூமியில உள்ளவங்க தான் தூங்குறாங்க. பூமியில் படைக்கப்பட்ட ஓரறிவா இருந்தாலும் சரி, 5 அறிவு, 6 அறிவு எல்லாமே தூக்கம் உண்டு. ஆனா இத கடந்துட்டாக்க மற்ற வெளிகள்ல உள்ளவங்களுக்கு தான் தூக்கம் இல்ல. அதாவது தூக்கம் தவிர்த்தான்னு சொல்றாரு. தூக்கம் எல்லாம் தொலைந்தது அப்படின்னு தூக்கம் தொலைந்தது, பொழுது விடிந்தது அப்படின்லாம் சொல்றாரு இல்லையா? அது மாரி தூக்கமும் அற்று போயிரும். ஔவையாரும் இத தான் சொன்னாங்க. எப்ப நம்ப எப்ப நமக்கு பிறப்பு இல்லை அப்படின்னு கேட்டாக்க, அவங்க சொல்லுவாங்க, "உறக்கம், உணர்வு, பசி கெடப்பட்டால் பிறக்கமும் வேண்டாம் பிறப்பு." அப்ப உறக்கம், உணர்வு, பசி. சரி இது 3ம் இல்லாமல் பண்ணிட்டனாக்க, நீ நீ இந்த உலகத்துல பிறக்க வேண்டியதில்லை என்பது ஔவையாருடைய வாக்கு.
சரி, அடுத்த பாடல பார்ப்போம். நான் படுத்த பாய் அருகில். மீண்டும் சொல்றேன். இதே தான். ஒரு பாய் அருகில் அந்த காலத்துலலாம் பாய் விரித்து தானே ஓலைப்பாய் தானே படுப்பாங்க. இன்னைக்கு தான் பலவிதமான மெட்ரஸ்லாம் இருக்குது இல்லையா? நான் படுத்த பாய் அருகில் நன்னி. நன்னின்னா நெருங்கி. என்னைத் தூக்கி ஊன் படுத்த தேகம் ஒளி விளங்க என்னைத் தூக்கி ஊன் படுத்த தேகம். ஊன்னா உடம்பு. இந்த தேகம் வந்து ஒளி வடிவமாக விளங்க தான் பதித்த மேலிடத்தே வைத்தனை. தான் பதித்த மேலிடம் அப்படின்பது இது வந்து வெளியை வந்து குறிக்கும். வைத்தனர். நான் வெண்மை எல்லாம் தீர்ந்தேன். என்ட்ட இருக்கிற தீமை எல்லாம் எல்லாமே நான் வந்து வெம்மையானதை எல்லாம் நான் வந்து தீர்த்தேன். நின் காலிழத்தே வாழ்கின்றேன். கால் அப்படின்பது உன்னுடைய திருவடின்னு அர்த்தம். திருவடின்னா உலகம்னு அர்த்தம். இப்ப வள்ளல் பெருமான் எங்கே வாழ்கின்றார் அப்படின்னாக்க, சமரச சன்மார்க்க வெளியில் வந்து வாழ்கின்றார். அப்ப விண்ணுலகத்துக்கு வந்து அவர் போயிட்டாரு. மண்ணுலகத்தில் பிறந்து விண்ணுலகத்தில் தூக்கி எடுத்து இறைவன் அவரை அங்க கொண்டு போய் காலிடத்தே வாழ்கின்றேன் அப்படின்னு சொன்னாரு. இப்ப பூத விளக்கம் இத காலிடத்தை பூத விளக்கம்னா என் கால் கீழல இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க கால் என்பது நம்ம என்ன எடுத்துக்கணும்னாக்க, திருவடி அப்படின்னு எடுக்கணும். திருவடினாக்க உலகம். இப்ப சன்மார்க்க உலகத்தில் இறைவன் அவரை அதுக்கு அதுக்கு பேர் தான் மேலிடம் அப்படின்னு சொல்றாரு. இந்த மேலிடத்தான் இதுவரையில யாருக்கும் தெரியாது. "செப்பாத மேல்நிலை, ஏறாத மேல்நிலை" அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. அப்ப ஒரு எல்லை, ஒரு உலகம் வந்து மறைக்கப்பட்டு யாருக்கும் காட்டப்படாமல் 19ஆம் நூற்றாண்டில் மட்டும் தான் முதல் முதல்ல அந்த உலகம் வந்து உலகமெல்லாம் தெரிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக அந்த பேரொளி அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானை ஆட்கொண்டார். அவர் வந்து இவரு வாசி பயிற்சிலாம் செஞ்சு ஏறுனதாக சிலர் கருதினாலும், அது அப்படி அல்ல. இறைவனே வள்ளல் பெருமானை வந்து ஆட்கொண்டு அவரை வந்து மேலிடத்தில் கொண்டு வைத்திருக்கிறார். "புண்ணியந்தான் யாது புரிந்தேனோ நான் அறியேன்." இந்த மாரி ஒரு நிலை எனக்கு கிடைப்பதற்கு, இந்த என்னை மண்ணுலகத்தில கடந்து சாகின்ற ஒரு வாழ்க்கையிலிருந்து என்னை கொண்டு போய் எடுத்து, ஒரு மேலான அழிவில்லாத ஒரு இடத்துல என்னை வைத்து வாழ வைக்கிறாரே இந்த இறைவன், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். இதுக்கு நான் என்ன புண்ணியம் செய்தேன்? அதான் புண்ணியம் தான் யாது புரிந்தேனோ நான் அறியேன். இதெல்லாம் முன் ஜென்மத்தில அவர் பண்ணியிருக்கணும். இது இந்த ஜென்மத்தில பண்ணது இல்ல. முன் ஜென்மத்திலே அவருக்கு அந்த புண்ணிய பலத்தை வந்து அவரு பெற்றிருக்கணும். இல்லன்னா இறைவன் அவரை ஏன் தேர்ந்தெடுக்கணும்? நெறைய ஆத்மாக்கள் இருக்கும்போது ஏன் அந்த அந்த சோல் அந்த புண்ணிய பலத்தை பெற்றிருக்கு. ஏன்னா நம்ம அகவல்ல என்ன படிக்கிறோம்? "எண்ணிய படியெல்லாம் ஏற்றுகின்றனை புண்ணிய பலத்தால் பொருந்திய நிதியேன்னு." அப்ப புண்ணியம் அவருக்கு இருந்திருக்குது. என்ன பண்ணினார்ன்னு நமக்கு தெரியாது. ஆனா புண்ணியம் செய்திருக்கிறார். அப்ப நம்பளும் என்ன செய்யணும்? என்ற அளவு நம்மனால் மற்ற உயிர்களுக்கு புண்ணியங்கள் செய்யணும். அந்த புண்ணியத்திலே வந்து ஏழ்மையான இருக்கிறவங்களுக்கு நம்மனால என்ன செய்ய முடியும்? அறிவில்லாதவருக்கு அறிவு குடுக்கலாம். தெளிவில்லாதவருக்கு தெளிவு குடுக்கலாம். பசித்தவருக்கு சாப்பாடு குடுக்கலாம். துணிமணி இல்லாதவருக்கு துணிமணி குடுக்கலாம். இப்படி நோய் உள்ளவங்களுக்கு நோய் தீர்த்து வைக்கலாம். நம்ம வைத்தியரா இருந்தா அது செய்யலாம். வைத்தியம் இல்லன்னா நீங்க அத பத்தி கவலைப்பட பிரார்த்தனை மட்டும் பண்ணிக்கலாம். இப்படி உயிர்களுக்கு தொண்டு செய்து நம்ம ஏதாவது ஒரு வகையில வந்து புண்ணியத்தை பெருக்கிக் கொள்ளணும். அதான் புண்ணியம் தான் யாது புரிந்தேனோ நான் அறியேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப நான் அறியேன்னா இவர் முன் ஜென்மத்தில் உள்ள விஷயமாக இருக்கணும் அது. பண்ணிய துன்போடே படுத்திருந்தேன். நான் அறியேன். பண்ணிய துன்போடு படித்திருந்தேன். துன்பத்தோடு நான் வந்து படுத்திருந்தேன். நண்ணி என்னைத் தூக்கி எடுத்தெனது துன்பமெல்லாம் தீர்த்தருளி என்னுடன் வந்து இறைவன் கலந்து, நண்ணி என்பதற்கு கலந்து, நெருங்கி இப்படிலாம் ஒரு பொருள் இருக்கு. நண்ணி என்னைத் தூக்கி எடுத்தெனது துன்பமெல்லாம் தீர்த்தருளி. இந்த பூமியில யாரு பிறந்தாலும் அவங்களுக்கு வந்து இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும். பார்க்க போனா துன்பம் தான் அதிகபட்சமா இருக்கும். அப்படியே இன்பம் இருந்தாக்கா 5 புலன்களுக்கு உட்பட்ட இன்பத்த மட்டும் தான் அனுபவிக்க முடியுமே ஒழிய, அதுக்கு மேலான இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதுக்கு பேரு தான் சிற்று இன்பம்னு சொல்றது. சின்ன சின்ன நன்மைகள், சின்ன சின்ன லாபங்கள், சின்ன சின்ன சுகங்கள். இதுல வந்து நம்ம அப்படியே மகிழ்ந்து ஒரு மயக்கத்துல இதையே இதையே பெருசா நெனச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருப்பது.
சில பேருக்கு நெறைய செல்வங்கள், கோடிக்கணக்கான செல்வங்கள் எல்லாம் இருக்கும். அவங்க, "ஓ! இந்த பணம்லாம் நமக்கு இருக்குது. இனிமேல் நமக்கு என்ன கவல இல்ல, பயம் இல்ல." அப்படின்ட்டு இருப்பாங்க. அடுத்த ஒரு நொடியில அவங்க வந்து மாண்டு போனாக்க, அந்த பணம் எதுவுமே அனுபவிக்க முடியாது. கூடயும் வருமானம், கூடயும் வராது. அப்ப எல்லாம் இருந்தும் கூட அனுபவிக்க முடியாத வாழ்வு இருக்கும். ஒருத்தர் வந்து நல்லா உழைப்பாரு, நல்லா பணம் சம்பாரிப்பாரு, நல்லா பெரிய வீடு, ரொம்ப போச்சா கட்டுவாரு. மத்தவங்கலாம் கண்டு வியக்கக்கூடிய அளவுல இருப்பாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடுவாரு. அட இப்ப தான்டா கிரக பிரவேசம்லாம் செஞ்சு அவரு வந்தாரு. அதுக்கடையில அவரு அந்த அந்த கொடுப்பனை வந்து இருக்காது. வாழ்வதற்கு கொடுப்பனை இருக்காது. இதுதான் வாழ்க்கை. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு. இப்ப போர் நடந்துச்சுனாக்கா, போர்ல பாருங்க, அ தாலிபான்ங்க அந்த மாரி இந்த போராளிகள்லாம் சண்டை போட்டுக்கிட்டு, ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு சண்டை. இதெல்லாம் என்ன ஒருத்தன் 2 பேரா செத்து போறானுங்க? லட்சக்கணக்கான பேர் செத்து போறாங்க. ஒரு ஒரு பெரிய போட்டானாக்கா, அந்த இடத்துல எத்தனையோ பேர் செத்து போவாங்க. இப்ப இந்த உலகம் வந்து சாவுக்குன்னே உள்ள உலகம் போல இருக்கு. வாழ்றதுக்குன்னு உள்ள உலகத்தை நம்ம வந்து இத ஆக்கிக் கொள்ளணும். சன்மார்க்க நெறியில போனா, நம்ம இந்த சாகுற உலகத்திலிருந்து வாழ்ற உலகத்துக்கு நம்ம மீட்டு போகணும். இல்லன்னா இதுக்குள்ள 10ஓட 11 நம்மளும் போய்க்கிட்டே தான் இருப்போம். அதனால தான் இந்த உலகத்துல நீ சாகப் போறியா? இல்ல வாழப் போகிறியா? அப்படின்ற தீர்மானம் நீங்க தான் எடுக்கணும். வேதம் வந்து நமக்கு அறிவுரை குடுக்கும். புத்திமதி சொல்லும். திருப்பி திருப்பி படிச்சா, திருப்பி திருப்பி படிக்க படிக்க அதே தான் வருமே ஒழிய, வேற புதுசா ஒண்ணும் வராது. சாகிற உலகத்துல நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிறப்ப, சாகாம வாழ்றதுக்கு நீ முயற்சி பண்றேன்னு சொல்றோம். இதுதான் இதனுடைய சாரமே அப்படிதான். நீ முயற்சி செய்யலனாக்க நீ வீண் போ! அப்படின்னா விட்டுரும். ஆக எந்த இத பார்த்தாலும், எந்த ஞானிகளுடைய பாதம் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இறப்ப பத்தியே தான் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா, அப்படியாப்பட்ட ஒரு உலகம் இது. நீங்க நெனைக்கிற மாரி ரொம்ப சந்தோஷம், பெரிய இன்பம் அதெல்லாம் ஒண்ணும் கிடைக்காது. மன்னனும் இறந்து போவான். இததான் பட்டினத்தார் சொன்னாரு. "முடி சார்ந்த மன்னரும் முடிவில் ஒரு பிடி சாம்பலாய் வெந்து மண்ணாவது கண்டுனர்." மன்னன் மட்டும் என்ன தப்பிக்க முடியுமா? அதுவும் முடியாது. மன்னன் மட்டும் என்ன பெரிய இன்பத்த அனுபவிக்க போறாரா? அதுவும் ஒண்ணும் கிடையாது. எல்லாம் 5 புலன்களுக்கு உட்பட்ட இன்பம் தான். அதுவும் கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கப்புறம் அதுவும் மாண்டு போவார். அதான் "முடி சார்ந்த மன்னரும் முடிவில் ஒரு பிடி சாம்பலாய் வெந்து அண்ணாவது கண்டு இன்னும் இந்த படி சார்ந்த வாழ்வை நினைப்பதல்லால் அம்பலவாணர் அடி சார்ந்து உய்ய அறிவார் இல்லையே." இப்படி தினமும் மனிதன் இப்படி போறானே, 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 இன்னைக்கு இல்லையே, நேத்து இருந்தவன் இன்னைக்கு இல்லையே, இல்லையே அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு அலர்ட் வருதா? ஒரு இது வருதா நமக்கு? ஒரு ஒரு ஞானம் வருதா? அப்படின்ற ஒரு கேள்வி. ஞானம் வந்துச்சுன்னாக்க நம்ம தேடுவோம். ஞானம் வரலன்னா இத மறந்துட்டு நம்ம பாட்டுக்கு வேற வேற வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்போம். அவங்களுக்கு வந்த கெதி தான் நமக்குன்ட்டு போ வேண்டியது. இதுக்கு தான் கடவுள் 6 அறிவு நாம் குடுத்தானான்னு யோசிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. 6 அறிவு குடுத்தது இதற்கல்ல. இந்த மரணத்தை நம்ம வந்து தடுக்கணும். அப்ப இந்த இறப்பு வாழ்க்கையில இருந்து நம்ம வந்து இறக்காத ஒரு வாழ்க்கைக்கு நம்மளை நம்ப முயற்சி பண்ணணும். அதற்குரிய தவத்தை செய்யணும். அதுதான் புண்ணியம். அந்த தவம் செய்தா தான் புண்ணியம். அதுக்கு தான் ஜீவகாருண்யத்தை வள்ளல் பெருமான் நமக்கு குடுக்குறாரு. வாசி நெறியெல்லாம் இறைவன் குடுக்கல. வாசி நெறியெல்லாம் குடுத்தா, அத செஞ்சே செத்து போறவங்க பல கோடி பேரு. அதனால அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையும் தொலைச்சிட்டு இருக்க வேணாம். கடவுள அடைய வரதுக்கு இன்னும் எளிமையான ஒரு மெத்தட் இருக்குது. எளிமையான மெத்தட்னா, வெறும் கருணை உணர்வை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்க. அந்த கருணையை நீங்க வளர்த்துக் கொண்டீங்கன்னாக்க, நான் வந்து உங்களை ஆட்கொள்றேன். நானே ஆட்கொண்டு உங்களை மீட்டு எடுத்துட்டு போறேன். கவலைப்படாதீங்க. அப்படின்னு 5 சத்தியம் பண்ணி நமக்கு குடுத்திருக்கிறாரு. இப்ப வள்ளலார் பாருங்க, நான் என்ன புண்ணியம் செய்தேனோ தெரியலன்னாரு. இறைவன் வந்து இந்த அளவுக்கு என்னை வந்து ஒளி உடம்பு குடுத்து, என்னை கொண்டு மேலான இடத்துல கொண்டு போய் வைத்து இது பண்றாரு. இதனுடைய அருளை நான் என்னன்னு சொல்றது? எப்படி சொல்றது? அப்படின்னு அவரே வந்து வியக்கிறார். ஏன்னா, அந்த அளவுக்கு ஒண்ணும் தெரியாம இருந்த வள்ளல் பெருமான். நம்மள மாரி தான். அதான் "புண்ணியம் தான் யாது புரிந்தேனோ நான் அறியேன். பண்ணிய துன்போடு படுத்திருந்தேன். நண்ணியனைத் தூக்கி எடுத்தெனது துன்பமெல்லாம் தீர்த்தருளி ஆக்கி ஈடென்று அருள் தந்தார்." ஈடாக, ஈடுன்னா அவருக்கு சமமாக இப்படி அவருடைய வாழ்க்கை
பயணத்துல இது ஒரு அங்கமாக இருந்ததை நம்ம சொல்றாரு. அடுத்த பாடல்ல, "அஞ்சி அஞ்சி ஊனும் அருந்தாமல்." அஞ்சி அஞ்சின்னா பயந்து பயந்து. ஏன்னா, இந்த சாப்பாடு வந்து பலவிதமான தொல்லைகள் குடுக்கும். டீனேஜ்ல கண்டதெல்லாம் தின்னாலும் கூட ஒண்ணும் பண்ணாது. தெரிந்து கொள்ளாது. ஏன்னா, அந்த உடம்பு ஊக்கம், அந்த உள்ள சுரப்புகள் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுனால, அது வந்து பெரிய படுத்தல் வந்து இருக்காது. ஆனா, வயது கடந்து கடந்து போகும்போது, அந்த முன்னுக்கு சாப்பிட்டதெல்லாம் பின்னால வந்து வட்டியும் முதலுமாக வச்சு நம்மள வாட்டி எடுக்கும். இந்த உடம்பு வந்து தளர்ச்சிக்கு உட்பட்டது. தளர்ந்து போகக்கூடியது. எல்லாமே தேய்மானம். முட்டி தேய்ஞ்சு போகும். தோலெல்லாம் சுருக்கம் வந்துரும். கண் பஞ்சடையும். ரத்தம் கெட்டு போகும். ம். சில சிக்கல்கள் வரும். சுரப்பு குறையும். இனிப்பு நீர் வரும். இனிப்பு நீர் வந்தா அடுத்தடுத்து துணை நோய்கள்லாம் வந்து படாத பாடுபடுத்தும். அதெல்லாம் ரிப்பேர் பண்றது வந்து சாதாரண விஷயம் இல்ல. ரொம்ப கஷ்டப்படணும் ரிப்பேர் பண்றதுக்கு. காடின்னா பரவால்ல. அது ஒரு ஜாமான கழட்டி தூக்கி போட்டு வேற ஒரு ஜாமான பூட்டிக்கலாம். ஆனா இந்த பாடியில வந்து அந்த மாரி எல்லா பார்ட்டும் செய்ய முடியாது. ஸோ கடந்து நம்ப அஞ்சு துன்பப்படணும். அதெல்லாம் உணர்ந்த வள்ளலாரு, பயந்து பயந்து உண்ணுவாரு. அதான் "அஞ்சி அஞ்சி ஊனும் அருந்தாமல்." இது சாப்பிட்டா இது என்ன தொல்ல பண்ண போது, இது பின்னால நமக்கு பிரச்சனை குடுக்குமேன்னு சொல்லி பயந்துகிட்டு, அத சாப்பிட மாட்டாரு. அதுதான் வள்ளலார் நமக்கு வந்து உரைநடை பகுதியில, இந்த தவம் செய்றவங்க என்னென்னலாம் சாப்பிடணும், என்னென்ன பொருள்லாம் சாப்பிடக்கூடாது, அப்படின்றலாம் அவரு ஒரு பட்டியல் போட்டிருப்பாரு. அதே மாரி சித்தர்களும் வந்து பட்டியல் வச்சிருக்கிறாங்க. அவங்க காலத்துல அவங்கலாம் எப்படி எப்படிலாம் சாப்பிட்டாங்க, என்னென்ன அரிசி பயன்படுத்துனாங்க, எவ்வளோ தண்ணி குடிச்சாங்க, இப்படிலாம் ஒரு கணக்கு இருக்குது. சன்மார்க்கத்துல அந்த மாரி ஒரு கணக்கு இருந்தது. வெறும் புலால் மறுத்துட்டா மட்டும் எல்லாம் ஆயிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. மரக்கறியில இருந்தாலும் மரக்கறியிலே என்னென்ன சில கிழங்கு வகைகள்லாம் சாப்பிடக்கூடாது, சில பழ வகைகள்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாரு. உடம்பு ரொம்ப குளிர்ச்சி கட்டக்கூடாது. அதனால உணவே நமக்கு பல நோய்களுக்கு வந்து அஸ்திவாரமா இருக்குது. வாதம், பித்தம், சிலைத்துமம் இது வந்து கூடுனுச்சுனாக்க தொல்ல தான். அதனால தான் அவர் வந்து பயந்து பயந்து சில நேரத்தில சாப்பிட மாட்டாரு. இப்ப நம்மலாம் விருந்து குடுத்தா ஓடி நிப்போம். ஆனா அவரு விருந்து கூப்பிட்டா பயந்து பயந்து போவாரு. அங்க போய் உட்காந்துட்டு பரவாயில்லைங்க இது வேண்டாங்க, அது வேண்டாங்கன்னு சொல்லுவாரு. சரி அவங்க முகத்துக்காக அவங்களோட துன்பப்படுத்தக்கூடாதே, சாமி ஒண்ணும் சாப்பிடலன்னு சொல்லிட்டு 2, 3 எடுத்து வாயில போட்டுட்டு, இது போய் என்ன பண்றது என்ன தொல்ல பண்ண போதோ எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளேயே முனவிக் கொள்வாரு. அததான் இங்க சொல்றது அஞ்சி அஞ்சி அப்படின்னு. எது சாப்பிட்டாலும் சில பேருக்கு ஒத்துக்கொள்ளாது. அதான் அஞ்சி அஞ்சி ஊனும் அருந்தமிழ். ஊணுன்னா உணவு. ஆங்கொரு சார் பஞ்சின் உளந்தே படுத்து அயர்ந்தேன். அங்கோர் சார்னா ஒரு இடத்துல வந்து பஞ்சு மெத்தையில இல்ல அந்த காலத்துலலாம் அந்த பஞ்சு இலவம் பஞ்சுன்னு சொல்லுவாங்க. அந்த பஞ்சில வந்து படுத்து அயர்ந்தேன். சோர்வாக எனக்கு நான் அயர்ந்தேன்னு. விஞ்சி அங்கு வந்தாய். இறைவன் வந்து விரைந்து அங்கு அந்த இடத்துக்கு வந்தார். என்னைத் தூக்கி மற்றொரு சார் வைத்த அமுது தந்தாய். இறைவன் அவருக்கு வந்து உணவு குடுத்தாராம். "என்னப்பா சாப்பிடாம இருக்கு. இந்தா நான் குடுக்குற இந்த சாப்பாடு சாப்பிடு. இது ஒண்ணும் உன்ன பண்ணாது. நீ ஒண்ணும் பயப்படாத சாப்பிடு." அப்படின்னு அமுதம் இறைவன் குடுத்தாராம். பாருங்க அந்த கம்யூனிகேஷன் எப்படி இருந்திருக்கு. எவ்வளோ கேரிங்கா வந்து அவர் வந்து இருந்திருக்கிறாரு. அப்படின்றத இந்த இடத்துல வந்து பார்க்கணும். ஏன்னா இறைவன் கங்கணம் கட்டிட்டு இருக்காரு. இந்த ஆள வந்து நம்ம கட்டாயமா வந்து நம்ம உலகத்துக்குரியவரா ஆக்கணும். இவர வச்சு உலகத்துக்கு ஒரு விஷயத்த சொல்லணும். சன்மார்க்கத்த வந்து இவர் மூலியமா உலகத்துக்கு பரப்பணும். அவன் வந்து முன்னுக்கு நிக்கிறாரு. அதனால தான் வலிந்து என்னை ஆட்கொண்டான்னு சொல்றாரு. இப்ப நம்பலாம் விடிய விடிய உட்கார்ந்து கூப்பிட்டாலும் வரமாட்டாரு. ஆனா வள்ளலாருக்கு அப்படி அவரே வலிந்து வந்து அவரை வந்து ஆட்கொள்றாரு. அப்ப என்னை தூக்கி மற்றொரு சார் வைத்து அமுது தந்தாய் அப்படின்னு சொல்றாரு. அமுதுன்னா ஒளி உணவு. அமுதுன்னா ஏதோ ஒழுவுறது, இந்த டோடோல் கிண்டி சாப்பிடுற மாரின்னா அப்படிலாம் எதுவும் நெனச்சுக்காங்க. இது வந்து ஒளி உணவுன்னு சொல்றது. அமுதம்னாலே ஒளின்னு தமிழ்ல ஒரு பேர். இந்த இறந்தவங்களுக்கெல்லாம் ஏன் நம்ம வாய்க்கரிசி போடுறோம்னா, இதுதான் இதுதான் விஷயம். அமுதம் உண்டு போகணும், அமுதம் உண்டு போகணும்னு தான் எல்லாரும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அரிசி எடுத்து அதில ஒரு 10 காசோ, 20 காசோ வச்சு வாயில கட்டிட்டு வயித்துல போட்டுருவோம். வாயில கட்டி வயித்துல நீ அமுதம் உண்டு போகணும்னு அவனுக்கு இல்ல. செத்து போனவன் போறதுக்காக செய்றதில்ல. இருக்கிறவன் புரிஞ்சுக்குங்கப்பா, நீங்க சாப்பிட்டு போணும், சாப்பிட்டு போணும். நீங்க வெறும் பூமியில இருக்கிற உணவ மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு வாழலாம்னு நெனைக்காதீங்க. சாப்பிட்டுட்டு கடவுள அடையலாம்னு நெனைக்காதீங்க.
அமுதம் உண்ணுங்க. அத கேளுங்க, இறைவன்ட்ட வேண்டுங்க, அதுக்குரிய யோகத்த செய்ங்க, தவத்த செய்ங்க, அதுக்குரிய இறைவனை கும்பிடுங்க, அப்படின்றதுக்காக தான் அந்த மேப்ப வந்து நமக்கு வச்சு குடுத்தாங்க. முன்னோர்கள் வைத்து குடுத்தது சரி. பின்னாளில் வந்தவர்கள் அத மறந்துட்டாங்க. இதுக்கு தான் அப்படின்னு சொல்றதுக்கு மறந்துட்டாங்க. அப்ப வெறும் சடங்கியலாகவே எல்லாமே போய்க்கிட்டு இருக்குது. இனிமேலாவது அது தெரிஞ்சுக்கங்க. எதுக்கு இந்த இது போடுறது அப்படின்னு. யாராவது நாளைக்கு பிள்ளைங்களே கேட்குது. எதுக்கும்மா அந்த இறந்தவங்களுக்கு வந்து இந்த மாரி போடுறாங்க அப்படின்னு கேட்டாக்க, நீங்க சொல்ல கத்துக்கொள்ளுங்க. அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிக் குடுங்க. இந்த மாரி ஸ்பேஸ்ல வந்து உணவு இருக்குது. உனக்கு உயிர் குடுத்த உன்னோட தந்தை, தாய் வந்து அந்த உலகத்துல வந்து உணவு வச்சிருக்கிறாங்க. அந்த உணவு குடுத்தா தான் நீ அந்த உலகத்துக்கு சாப்பிட்டு போக முடியும். அந்த உணவு சாப்பிட்டா தான் ஒளி உடம்பு வளரும். அந்த வளர்ந்தா தான் அறிவு வளரும். அப்படின்னு அவங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும். இப்ப வள்ளலாருக்கு 12 அறிவு எப்படி வளர்ந்துச்சு? பூமியில உள்ள உணவு சாப்பிட்டா வளர்ந்துச்சு? இல்லையே! அது சாப்பிட்டுருந்தா, இப்ப நம்பளும் அது பூமியில உள்ளது தானே சாப்பிடுறோம். நமக்கெல்லாம் வளர்ந்திருக்கணுமே! வளரலையே! ஏதோ வள்ளலார் எழுதி வச்சத படிச்சாவது நம்ம புரிந்து கொள்றோம். அதான் "அமுது தந்தாய் என் நான் செய் தவம்" அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன தவம் செய்தேன்? இந்த மாரி ஒரு உணவை நான் உண்வதற்கு. "மதிமண்டலத் அமுதம் வாயார உண்டே பதிமண்டலத் தரசு பண்ண நிதிய நவநேயமாக்கும் நடராஜனே என் சிவனே கதவைத் திறன்னு" சொல்லி அந்த பாடல் முழுவதும் பார்த்தீங்கன்னா, அமுதத்தை பற்றியே சொல்லியிருப்பார். நிறைய அமுத சம்பந்தப்பட்ட பாடல்களும் இந்த 6ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, நிறையாக இருக்குது. சரி அடுத்து 12, 12க்கு போவோம். "நானே தவம் புரிந்தேன். நானே களிப்படைந்தேன்." களிப்புன்னா இன்பம். இன்பம்னா எந்த நிலைக்குரிய இன்பம்? அப்படின்னா பெருவெளிக்குரிய இன்பம். "தேனே என்னும் அமுதம் தேக்க உண்டேன்." தேனே தேன்னா தெரியும் உங்களுக்கு. எண்ணும் அமுதம். தேன் தேன் எப்படி இருக்கும்? தேன் இனிக்கும். அதுபோல தேன் எண்ணும் அமுதம். அப்ப இனிக்கின்ற ஒரு அமுதம். அந்த அமுதம் உண்ண உண்ண என் என் உள்ளம் இனிக்குது, உயிர் இனிக்குது, உடல் இனிக்குது, எல்லாமே இனிக்குதுன்னு சொல்லுவாரு. என் கருவி கரணங்கள் எல்லாம் இனிக்குதுன்னாரு. அதான் என்னும் அமுதம் தேக்க உண்டு. ஊனே ஒளி விளங்கப் பெற்றேன். அது உண்ண உண்ண என்ன கிடைச்சுதாம்? இந்த உடம்பு ஒளி ஒளியாக மாறுனுச்சுன்னு சொன்னார். ஊனே ஒளி விளங்கப் பெற்றேன். அவருடைய உடம்பு வந்து ஒளி உடம்பாக மாறுனுச்சு. அப்ப அமுதம் உண்டால் ஒளி உடம்பு கிடைக்கும். உடையான் எனைத்தான் அழிவிலங்கத் தூக்கி அணைத்தான். எனைத்தான் உடையான் எனைத்தான் அழினா இன்பம். அந்த அழி விளங்க தூக்கி அணைத்தான். என்னை இறைவன் வந்து அணைத்துக் கொண்டான். அவனோட பிள்ளை இல்லையா? அவன் வளர்த்த பிள்ளை இல்லையா? அவன் கருக்கொண்டு உருப்பெற்ற உடம்பு இல்லையா? அவன் அமுதத்தை ஊட்டி வளர்த்தான் இல்லையா? அதனால தான் என்னை அணைத்துக் கொண்டான் அப்படின்னு சொன்னாரு. வாலி என்னை தூக்கி வைத்த கரள்தாங்க. என்னை தூக்கி எது வளர்த்ததோ, இப்ப நம்ம ஒரு பிள்ளைய சொல்றோம், "இந்த பையன் பாரு இவ்வளோ பெருசாயிட்டான், கல்யாணம் இப்ப தான் பண்ண போறான். இவன்லாம் சின்ன பிள்ளையில நான் தூக்கி வளர்த்தேன்." அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி இங்கே வள்ளல் பெருமானை இறைவன் வந்து வளர்த்தார். அதான் "வாலி என்னை தூக்கி வைத்த கரதலம்." கரதலம் என்பது கை. எந்த கை என்னை தூக்கி வளர்த்ததோ அந்த கைகள் வாழ்க அப்படின்னு வாழ்த்துறாரு. "வாலி எல்லாம் வல்ல மணிமன்றம்." மணிமன்றம்னாக்க பெருவெளி. அதுக்கு பல பேர் இருக்குது. அதுல இது ஒரு பேரு. மணி மன்றம் அப்படின்னு சொல்றது. ஆக வாளி எல்லாம் வல்ல மணிமன்றம் அப்படின்னா பெருவெளியை குறிக்கும். வாளி நடம். இந்த நடம் என்பது சொஃபெர். ஒரு நுண் இயக்கம். இல்லைங்களா? நுட்பமான இயக்கம் அது. வாளி நடம். வாளி அருட்ஜோதி. அருட்ஜோதின்னு சொல்லக்கூடிய ஒளி வாழ்க. நடராஜன் வாளி. வாளி நடராஜன். வாளி சிவஞான வழி. நடராஜன் என்பது இது வந்து தனி நடராஜன் அப்படின்னு சொல்றது. பெருவெளிக்குரிய நடம். அதாவது நடனமாக காட்டிறேன். நடம்னா இயக்கம். அதான் ஆடவாரீர் என்னோடு ஆடவாரீர்ன்றது. வாழி சிவஞான வழி. சிவஞானத்தை அடைகின்ற வழி வாழ்க. அது என்ன வழி அப்படின்னா கருணை நெறி. கருணை நெறியாக இருக்கக்கூடியது தான் சிவஞானத்தை அடைகின்ற வழி. அத அந்த நெறி, அந்த வழி வாழ்க அப்படின்னா வாழி சிவஞான வழி அப்படின்னு இந்த 10 பாடல்கள்ல வந்து வள்ளல் பெருமான் அவரு எனக்கு வந்து அமுதம் ஊட்டி வளர்த்தாரு. என்னை தூக்கி ஒரு சார்ல படுக்க வைத்தாரு. அது மட்டும் இல்லாத ஒளி உடம்பு கொடுத்து என்னை மேலான உலகத்தில் கொண்டு போய் என்னை வைத்தாரு. அந்த இன்பத்தை எல்லாம் எனக்கு குடுத்தாரு. அந்த அறிவை எனக்கு குடுத்தாரு. அந்த அமுதத்தை நான் வந்து என்னன்னு சொல்வேன். இவருடைய கருணையை நான் என்னன்னு சொல்றது?
இந்த மாரி யாருக்கும் கிடைக்காத ஒரு பெருவாழ்வை எனக்கு அளித்தார் அப்படின்னு. அப்ப நம்பளும் இந்த மாரி ஒரு வாழ்வு அமையணும் நமக்குன்னு ஆசைப்படணும், விருப்பப்படணும். இந்த பொய் வாழ்க்கையிலே நம்ம உழன்று கொண்டு இருக்கக்கூடாது. குடும்பம் குட்டியோட வாழ்ந்தாலும் கூட, நம்ம சிந்தையில வந்து இப்ப இல்ல. இது வந்து நமக்கு ஏதோ இந்த ஜென்மத்தில நமக்கு ஒரு கர்மா வாழ்வுன்னு எடுத்துக்கிட்டு, இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குது. அது என் குடும்பம் எல்லாருமே அடையணும். எல்லாருக்கும் உரிய உலகம். இந்த பூமி எல்லாருக்கும் மாண்டு போறதுக்கு உரிய உலகம்னு இத வந்து ஒதுக்கி, ஏதோ வாழ்ற வரைக்கும் நம்ம வாழ்ந்துகிட்டு, அந்த மேலான உலக வாழ்க்கைக்கு வந்து நம்மளை நம்ம தயார்படுத்தணும். ஒவ்வொரு நாளும் அதுக்கு பாடுபடணும். ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போறோம். ஒவ்வொரு நாளும் சம்பளம் கிடைக்குது. ஒவ்வொரு நாளும் சாப்பிடுறோம். ஒவ்வொரு நாள் தூங்குறோம். ஒவ்வொரு நாளும் பல்லு விளக்குறோம். ஒவ்வொரு நாள் ட்ரெஸ் மாத்துறோம் இல்லையா? அந்த மாரி ஒவ்வொரு நாளுமே வழிபாடு செஞ்சே ஆகணும். இத அடையணும்னாக்க. இந்த வழிபாட்டெல்லாம் இறைவன் வந்து மெச்சி தான் சரின்ட்டு அவன் வந்து நமக்கு அந்த வாழ்வை கொடுப்பதற்கு ஒரு பிறவிய கூட அவன் தனியா இதுக்குன்னு உண்டாக்கலாம். எந்த பிறவிலயாவது அவன் நம்மளோட சேர்ந்து வள்ளல் பெருமானுக்கு கிடைத்த வாழ்க்கை மாரி அவரு நமக்கு கிடைப்பதற்கு கண்டிப்பாக வழி இருக்குது என்பதற்கு தான் இந்த வேதமே வந்தது. இப்ப சில பேர்லாம் சொல்லுவாங்க, "இதெல்லாம் வள்ளலாருக்கு தான் முடியும். நமக்கெல்லாம் ஆகாது." அப்படின்னு இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா எவனுக்குமே அடைய முடியாது. இது வந்து இந்த வேதம் வந்து ஒவ்வொரு உயிர்களுக்கும் நீ உய்வதற்கு உனக்கு உரிமை உண்டு. ஆனா அதுக்குரிய தகுதிய நீ வளர்த்துக்கிறியா? அதான் கேள்வி. தகுதிய வந்து ஒரு ஜென்மத்தில தான் வளர்க்கணுன்ற சட்டம் கிடையாது. அது 2 ஜென்மம் எடுத்துக்கலாம், 3 ஜென்மம் எடுத்துக்கலாம். நீ வளர்த்துக்கிட்டே போ. ஆனா குடுப்பது வந்து அது கட்டாயம் குடுத்தே தீரும் அது. எல்லாமே நம்பிக்கை தான். அதனால தான் நம்பணும். இந்த மாரி ஒரு இல்லன்னா இந்த வேதம் குடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இப்படி ஒரு உலகத்தை அது படைச்சு ரிசர்வா வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப வள்ளலாரை அது உருவாக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா இதெல்லாம் பண்ணியிருக்குது அப்படின்னாக்கா யாருக்காக? எல்லாம் நமக்காக தான். நம்பலாம் போவதற்காக. நம்ப மட்டும் இல்ல. "பாரிடம் வானிடம் மட்டும் இடம் பற்றிய சித்தர்கள் முத்தர்கள் முற்றும் சேரிடமாம் இது பாரினர்." நம்ப நெனச்சிட்டுருக்கோம் ஏதோ நம்ப மட்டும் தான் போய் சேரணும். இல்ல வான்வெளியில மற்ற மற்ற சித்தாந்தத்தில் பதிகள் பல கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. எண்ணிலா கோடி சித்தர் ரிஷிகணங்களும் இந்த சன்மார்க்க உலக வாழ்க்கை வந்து அடைவதற்கும், சன்மார்க்க அறிவை பெறுவதற்கும், சன்மார்க்க இன்பத்தை அடைவதற்கும் இறைவன் வந்து அவங்களுக்கும் கொடுக்க போறாரு. குடுத்தே ஆகணும். எல்லாருக்கும் குடுத்து ஆகணும். ஏன்னா மற்ற உலகம்லாம் பொய் உலகமா போயிருச்சு இல்லையா? நிலையில்லாத உலகமா போயிருச்சு. அப்ப இந்த உயிர்கள்லாம் எங்க போய் வாழறது? அப்ப படைத்தவன் பாருங்க ஒரு உலகத்த வச்சு, நீங்கலாம் அதுக்கு பாடுபடுங்க. பாடுபட்டு வாங்க நான் குடுக்குறேன் அப்படின்னு அவரு நமக்கு சத்தியம் பண்ணி சொல்லிட்டாரு. அப்புறம் இதுக்கு மேல அந்த சத்தியத்துல நமக்கு நம்பிக்கை இல்லன்னா, அவரு என்ன செய்றாரு, சரி நீ இங்கேயே கடன்னு இங்க விட்டுட்டு இருப்பாரு. அதுதான் நம்ப வந்து புரிந்து கொள்ளணும். அடுத்த பாடல் 86வது அதிகாரத்துல வந்து சிதம்பரத்தை பற்றி பாடுகின்ற ஒரு பாடல். நெஞ்சோடு கூறல் அப்படின்றது ஒரு தலைப்பு. இது தில்லை பார்வதிபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிதம்பரம். 2 சிதம்பரம் இருக்கு. ஒன்று வந்து பழசு. அது வந்து நடராஜர் தான் அங்க வந்து மூலம். ஸ்பேஸ் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். சிதம்பர ரகசியம் சொல்லி ஒரு இருட்டு இடத்த வந்து அவங்கலாம் காட்டுவாங்க அது. அந்த சிதம்பரம் வேற. இப்ப இந்த இடத்தையும் வந்து அதாவது பார்வதிபுரம் சொல்லக்கூடிய வடலூரும் அது அங்க இருக்கிற தெய்வத்தினுடைய இடத்துக்கும் சிதம்பரம் என்ற ஒரு பெயர். பெருவெளிக்கும் சிதம்பரம் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. இதெல்லாம் உறுதிப்படுத்தணும்னாக்கா, வள்ளல் பெருமான் சிதம்பரம் என்ற சொல்லை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தியிருக்காரு, எப்படியெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னு நீங்க அத கோர்வைப்படுத்தினாக்கா, அது தெரிஞ்சிரும். அதனால இங்க வந்து "அன்னையப்பன் மாவினத்தார் ஆய்குழலார் ஆசையினால் தென்னை ஒப்ப நீண்ட சிறு நெஞ்சே என்னை என்ன யாவகைச்சேர் வாயில் வயிற்றிலை எனக்கிளையே ஆவகை ஐந்து ஐந்தாய் பதம் ஆராய்ந்து." அன்னையப்பன் சொல்லக்கூடியது வினத்தார் என்பது அருட்பெருஞ்சோதியை வந்து குறிக்கக்கூடும். உயர்ந்த குலமாக ஆய்க்குழலார் ஆசைனம். ஆய்க்குழலார் என்பது சக்தியை வந்து குறிக்கக்கூடியது. தென்னை ஒப்ப நீண்டு சிறு நெஞ்சே தென்னை ஒப்ப நீண்டு அதாவது தென்னை மரம் எப்படி நீண்டு இருக்கின்றோ, நீண்டு இருக்கின்ற இறைவா, நீண்ட கருத்தைக் கொண்டு அல்லது நீண்ட குணத்தைக் கொண்டு இருக்கின்ற சிவனை ஒத்து இருக்கின்ற சிறு நெஞ்சே அப்படின்னு சிறு நெஞ்சே என்பது நம்மளை சொல்வது. சிறு நெஞ்சே
"என்னே என்னை" அப்படின்னா என்ன என்ன இது? என்ன இது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறது. "என்ன என்னை" "யாவக சேர் வாயில் எயிற்றில்லை" யாவகை சேர் வாயில்னாக்க, எந்த வகை ஒரு நுழைவாயில்ல வந்து சேருவதற்கு ஏற்றில்லை என் என் கில்லையே. எப்படி போய் இறைவனுடைய வ வாசலை நம்ம போய் அடைவது என்பது எனக்கு புரியவில்லையே. ஆவகை ஐந்தைந்தாய் பதம் ஆராய்ந்து. ஆவகை 5 ஐந்தாய்னாக்க, ஒரு ஒரு பொருள் 5ஆக விரிந்து, 5 5ஆக 25 தத்துவமாக அது விரிந்து இருக்கின்றது. உடல் தத்துவம் வந்து 36ஆக, அந்த 36க்குள்ள 25 தத்துவம் வந்து ஆன்ம தத்துவமாக இருக்குது. அதான் 5 ஐந்தாய் பதம் ஆராய்ந்து அப்படின்னு. அப்ப இந்த 25 தத்துவத்தை எல்லாம் நம்ம கடந்தோம். "ஏறா நிலமிசை ஏற்றியன் தனக்கு ஆறாறு காட்டியது அருட்பெரும் ஜோதி" அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்ப இந்த 36லேருந்து தத்துவத்தை கடக்கும்போது 25 வரும். 25 கடந்தாக்க 20 தத்துவம் வரும். 20 கடத்தா 5 தத்துவம் வரும். 5 கடந்தாக 1 தத்துவம் வரும். அந்த ஒன்று தான் அருட்பெரும் ஜோதியாக விளங்கும் அது. நீர்க்கிசைந்த நாம நிலை 3 கொண்ட பெயர் போற்கிசைந்த தென்றறியா புன்னெஞ்சி. நீருக்கிசைந்த நாம நிலை 3ம். அப்பன்னா நீர் நீர்னால் உங்களுக்கு தெரியும் தண்ணி. அதுக்கு இசைந்த நாம நிலை 3ம். அது நீருக்குள்ளே வந்து 3 நிலைகளை வந்து குறிக்கக்கூடியது. 3 பெயர் 3 நிலை 3 கொண்ட பெயர் போர்க்கிசைந்ததென்றறியா புன்னெஞ்சி. இந்த உடம்பு வந்து முக்கியமா எல்லாமே வந்து நீர் தத்துவம் தான். இந்த நீர் தத்துவத்து கூட நமக்கு வந்து மாயை எல்லாமே இந்த மாயையே வந்து நீர் தத்துவம் தான். அதான் போர்க்கிசைந்ததென்றறியா புன்னெஞ்சே. இது வந்து இது கூட ஒரு போட்டி. இந்த மாயையை நம்ம எப்படி வெல்றது? அததான் மாயை கண்ணன். மகாவிஷ்ணு வந்து மாயைக்கு உரியவர் அவரு. அது வந்து நீர் தத்துவம் அது. அது "பொன்னெஞ்சே நீர்க்கிசைந்தே ஒன்று ஒன்று ஒன்று, ஒன்று ஒன்று ஒன்று" அப்படின்னு ஒரு 8 ஒன்று வரும். 8ன்னா அகரம். ஸோ அந்த அகரம்னா ஒலி. தில்லை மணி மற்றொன்று வானை மகிழ்ந்து. இப்படி தத்துவங்களை எல்லாம் கடந்து 8 அம்பலம் இருக்குன்னு சொன்னார் இல்லையா? அதாவது இதையெல்லாம் 8யும் கடந்து ஒன்றாக இருக்கின்றது வான். வான்னா வெளி. அதுதான் "வருவார் அடைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்வரமே. இடுக்கில்லா இங்கு 8 அம்பலம் ஒன்றுன்னுவாரு." அதாவது பஞ்சபூதம் 5, சூரிய, சந்திர, அக்னி 3. அப்ப மொத்தம் சேர்த்தா 8. இந்த 8யும் கடந்து இருக்கிறது 1. அதான் இங்க 1, 1, 1, 1ன்னு வந்து தில்லைமணி மற்றொன்றுன்னாரு. தில்லைமணின்னா பெருவெளியை குறிக்கிறது. அந்த வானை மகிழ்ந்து. வான்னா வெளி. ஆக இறைவன் வந்து ஒரு வெளியாக இருக்கிறார். பல வெளியாக விரிந்திருக்கிறார். ஆக இதெல்லாம் வந்து தத்துவங்களை நீர் தத்துவங்களை கடந்து போனா தான் இது வந்து தெரியும். ஏன்னா எல்லா வெளிகளுக்கும் நீர்த்தன்மை உண்டு. நீர்வெளின்னு சொல்லுவாங்க அத. அதனால தான் அது வந்து கரையும்போது கண்கள்லேருந்து நீர் வந்து வடிந்து கொண்டே இருக்கும் அது. இப்ப எல்லா வெளிகளும் நீர் தத்துவம் கொண்டதாக இருக்கின்றது. ஈற்றில் ஒன்றாய் மற்ற இயல் வருக்கமாகி பேர் ஏற்ற பறவை இருமைக்கும் சாற்றுவமை அன்றே தலைமக்கட்கா அம்பலவர் தம்பால் ஏகுக என்றே எனக்கு நினைக்கும். ஈற்றில் ஒன்றாய். ஈற்றில் என்பால் 2ஆக இருக்கின்றது. ஈற்றில் ஒன்றாய். 2ல் ஒன்றாய் மற்ற இயல் வருக்கமாகி. மற்றதெல்லாம் இதனுடைய இயல்பாக அது விரிந்து விரிந்து மற்ற வருக்கமாகி பேர் ஏற்ற பறவை இருமைக்கும். பேர் ஏற்ற பறவை இருமைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இங்க பறவை என்று சொல்லக்கூடியது வந்து அ மனதை வந்து குறிக்கும். ஏன்னா மனம் வந்து பறவை போல் அது எப்பொழுதும் பறந்து கொண்டே இருக்கக்கூடியது. அது இருமைக்கும்னாக்க அது நினைப்பு, மறைப்பு, நினைப்பு, மறமைக்கும். "சாற்றுமை அன்றே தலைமைக்கட்காகா" இந்த இருமை என்று சொல்லக்கூடிய நினைப்பு, மறப்புக்கு உட்பட்ட நிலையில வந்து அது தலைமை நிலையை அடைவதற்கு இந்த இயல்பு தன்மை வந்து ஆகாது. "தம்பால் ஏகுக என்றே எனக்கு நினைக்கும்." அதாவது இறைவனுடைய அருள் அம்பலவாணர் தம்பால் நம்பால் வந்து சார்ந்தால்
அது நமக்கு வந்து புரியும். அது நமக்கு வந்து கிடைக்கும். எனக்கும் நினைக்கும் அப்படின்னு சொல்றது. அப்ப இறைவனுடைய அருள் பெற்றால் தான் நினைப்பு மறப்பு அற்ற ஒரு நிலையை வந்து அடைய முடியும். நினைப்பு மறப்பு அற்ற நிலையில தான் இறைவன் நிலையை அடைய முடியும். இப்ப நம்மலாம் இறப்பு அ நினைப்பு மறப்புக்குட்பட்ட நிலையில வந்து அது இருக்காது. இத சுருக்கமா சொன்னாக்க, உரைமனம் கடந்த ஒருபெரு வெளிமேல் அழகு செய்தோங்கும் அருட்பெரும் ஜோதின்னு சொல்றது. அப்ப இந்த மனதுக்கு அப்பால் பட்டு இருக்கக்கூடியது. இந்த பறவை என்று சொல்லக்கூடிய அலைபாயும் இந்த மனதுக்கு அப்பால் அருட்பெரும் ஜோதியோட நிலை இருக்குது. அடுத்த பாடல் என்ன சொல்றது? இந்த அருளை நாம் வந்து பெறுவதற்கு எப்படி கும்பிடணும்? எப்படி வழிபடணும்? கை தலைமேல் இட்டலையிற் பிற்கண்ணுடையான் கால் மலர்க்கு கைத்தலைமேல் இட்டலையிற் கண்ணினீர் கொண்டு உய்த்தலைமேல் காணாயேல் உம்மைக் கதி நிலையை கைக்கனியாய்க் காணாயே நெஞ்சே களித்து. இறைவனுடைய உலகத்தை காணுவதுன்னு அவ்வளோ சுலபமா? அது கை தலைமேல் இட்டு அலையிற். கையை வந்து தலைமேல் வைத்து கண்ணுடையான் கால் மலர்க்கு கைத்தலைமேல் இட்டலையிற். கண்ணுடையான் கால் மலர்க்குன்னா இறைவனுடைய திருவடிக்கு. இந்த 2 கையையும் நம்ம தலை மேல தூக்கி வச்சு, இப்படி கண்ணீர் கொண்டு தலைமேல் உய்வதற்காக கண்ணீர் கொண்டுன்னா, கண்களிலிருந்து அப்படியே மனம் உருகி, கசிந்து, கண்ல அப்படியே நீர் கொட்டி, உய்வதற்காக காணாயேல். இப்படி நீ பண்ணலன்னா, உண்மை கதி நிலையை கைக்கனியாய் காணாயே. கையில் கனி போல் இந்த உண்மையை நீ உன்னால் காண முடியாது. சுருக்கமா சொன்னா என்ன சொல்றாரு? நீ அழுது பூஜை செய்ப்பான்னு சொல்றாரு. அழுது பூஜை செய். நீ அழுவு. கடவுள்ட்ட நீ வந்து அழுவு. நான் உன்ன பார்க்கணும், உன்ன அடையணும் அப்படின்னு அந்த கைய தலை மேல வச்சுட்டு அழுவு, நெக்கி நெக்கி அழுவு அப்படின்னு சொல்றாரு. இத சுருக்கமா வேறொரு சித்தர் எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? காதலாகி, கசிந்து, கண்ணீர் மல்கி, ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது. வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாய. அப்ப இறைவனை காதல் கொண்டு நீ உள்ளம் வந்து கசிந்து இருக்கணும். இதை தான் இது 6ஆம் திருமுறையில அ ஞானசரில நினைந்து நினைந்து, நெகிழ்ந்து நெகிழ்ந்து, அன்பே நிறைந்து நிறைந்து, ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்துன்னு வரும். அப்ப எப்படி நீ வழிபடணும் அப்படின்றத, நீ அழுது பூஜை செய்யணும். அழுது இறைவன்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த எண்ணிலா கோடி சித்தர் ரிஷிகணங்கள்ல ஒரு சித்தருக்கு ஒரு பேரே அழு கன்னி சித்தர்ன்னு பேரு. ஏன்னா எந்த நேரமும் இறைவன்ட்ட அழுது, அழுது, அழுதுகிட்டே கேட்டுக்கிட்டே கடைசியில பெற்றுட்டாரு. பராபரை உலகத்த வந்து பெற்றார். அதனால அவருக்கு பேரே அழு கன்னி சித்தர்ன்னாரு. அழுது பெற்றதுல அவர் ரொம்ப வல்லமை உள்ளவர். இப்ப சில பேர் சில காரியத்த வந்து அழுதே சாதிச்சுருவாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? தொட்டதுக்கெல்லாம் அழுதுருவாங்க. தொட்டதுக்கெல்லாம் அழுது அழுது ஏன்னா அழுதுட்டா சில பேருக்கு மனம் வந்து ரொம்ப இறங்கிருவாங்க. அதுபோல இறைவனை வந்து அழுதால் அவர் ரொம்ப மனம் இறங்கிருவாரு. அப்ப பக்தன் வந்து அழுது கும்பிடணும். கை தலை மேல வச்சு அழுது கும்பிட்டா, இவருடைய அருளை பெறலாம். இல்லன்னா உன்னால இது காண முடியாது. இந்த உண்மையை காண முடியாது. உண்மை கதி நிலையை கைக்கனியக் காணாயே நெஞ்சே களித்தனர். இறைவனுடைய உலகத்தை உன்னால் காண முடியாது அப்டின்னாரு. கல்லோ, மணலோ, கனியோ, கரும்போ என்றும் எல்லோரும் இங்கே இருக்கின்றோம். அதாவது இறைவன் வந்து கல்லா, மணலா, கனியோ அப்படின்னு கரும்போ என்றும் எல்லோரும் இங்கே இருக்கின்றோம். சொல்லோம் அதுவாய் அதன் பொருளாய் அப்பாலாய் யார்க்கும் பொதுவாய் நடிக்கின்ற போது. இறைவன் வந்து எல்லாருக்கும் பொதுவாக இருக்கின்றார் இல்லையா? அப்படி பொதுவாக இருக்கின்ற ஒன்று என்ன சொரூபமாக இருக்குது? என்ன பொருளாக இருக்கிறார்? அருளறியார் தமையறியார் எம்மையும் பொருளறியார் எனப் புகன்றமை சிவமேன்னு சொல்லுவார். அகவல்ல நீங்கலாம் படிச்சிருப்பீங்க. அப்ப நமக்கு ஏதோ கண்ணுக்கு தெரியாதனால கல்லுல வந்து இறைவனை வடித்து, "நீ கல்ல பார்த்துட்டு போ" அப்படின்னு இன்னைக்கு நமக்கு ஒரு பழக்கம் இருக்குது. கல்லை பார்த்து கும்பிட்டுட்டு போறது. கல்லை கடவுளாக ஜோடனை பண்ணி பார்க்கிறது ஒரு பக்தி நீர். அதனால தான் கல்லோ, மணலோ, கனியோ, கரும்போ என்று எல்லோரும் இங்கே இருக்கின்றோம்.
அவர் உண்மையான தோற்றம் எப்படி இருக்கிறாரு? "சொல்லோம் அதுவாய் அதன் பொருளாய்." சொல்லோம் அதோடைய உண்மை சொரூபம் எப்படி இருக்குன்னு நம்ப சொல்றது இல்ல. நம்ம வந்து வேற ஒரு பொருளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதன் பொருளாய் அப்பாலாய் யார்க்கும் பொதுவாய் நடிக்கின்றவர். அது ஒரு பொருளாக இருக்கின்றது, மெய்ப்பொருளாக இருக்கின்றது, பரம்பொருளாக இருக்கின்றது, சத்திய பொருளாக இருக்கின்றது, அழியாத பொருளாக இருக்கின்றது. எல்லா உலகும் நிறைந்து இருக்கின்றது. எல்லாருக்கும் அது பொதுவாக நடிக்கின்ற போது, அத அப்ப நம்ப வந்து அத எப்படி தெரிஞ்சுக்கணும்? தவம் செய்து அருள் பெற்று தான் அத தெரிஞ்சு கொள்ள முடியுமே, இல்லன்னா புறத்துல தான் நம்ம வந்து கண்டு கொள்ள முடியும். இப்ப 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 இத எடுத்துக்கோங்களேன், வடலூரையே. இப்ப வடலூர்ல போய் புறஜோதிய தானே எல்லாரும் பார்த்துட்டு வருவாங்க. மாசம் மாசம் போயிட்டு வராங்க. மாத ஜோதி பார்க்குறாங்க. அப்புறம் வருஷ ஜோதி, தைப்பூச ஜோதி பார்த்துட்டு வராங்க. அவ்வளோதான். இப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால மரணம் வராம இருக்குமா? மரணம் வரும். எப்ப அதனுடைய உண்மை தோற்றத்த எப்ப நம்ம வந்து பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, அருள் நம்மளை ஆட்கொண்டு அந்த பொருளாக நம்ம மாறும்போது தான். அதனால தான் சொன்னாரு, "அருளறியார் தமையறியார் எம்மையும் பொருளறியார்" அப்படின்னு சொன்னாரு. "அதுபார் அதிலே அடைந்துவதி மாற்றாங்கு, அதில் ஏழையைப் மெய்ம்மி அன்பால், அதிலே நலமே வதிலே நின் நாவூர் திருவம்பலமே மேவக் காட்டும் பரிசு. அதுபார் அதிலே அடைந்து வதி மற்றாங்கு, அதில் ஏழையைப் அன்பால்." இறைவனை வந்து அடையவதற்கு வந்து எப்படி பார்க்கிறது? அது வந்து அன்பால் அப்படின்னு சொல்லுது. அதில் ஏழையை புறமெய் அன்பால். அப்படியாப்பட்ட நம்ப வந்து ஏழையாக இருக்கணும். அருளில் ஏழை. "ஏழை உலகீரே" அப்படின்னு சொல்றாரு. "உடம்பு வரும் வகை அறியீர், உயிர் வகையை அறியீர், உடல் பருக்க உண்டினிதம் உறங்குவதற்கே அறிவீர், மடம்புகு பேய் மனத்தாலே மயங்குகின்றீர், மனத்தை வசப்படுத்தீர், வசிப்படுத்தும் வழித்துறை கற்றீர், இடம்பொறி பொய் வாழ்க்கையிலே எண்ணி எண்ணி இழக்கின்றீர், ஏழை உலகீரேன்னு. அதில் ஏழையே புறமெய் அன்பால், அதிலே நலமே வதிலே, நின் நாவூர் திருவம்பலமாம் காட்டும் பரிசு. ஆக அன்பின் அடிப்படையில் தான். அததான் ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன். ஆக அன்பு இல்லாததெல்லாம் ஏழை மக்கள் அப்படின்னு சொல்றது. பொருள் இல்லாதத ஏழைன்னு சொல்றது உலக நடை. அருள் இல்லாதவர்கள் எல்லாத்தையும் சேர்த்து பெரிய கோடீஸ்வரனையும் சேர்த்து சொல்றது ஏழை அப்படின்னு சொல்றது. ஆக இந்த 2 வித்தியாசத்த வந்து புரிந்து கொள்ளணும். அருளை பெற்றிருந்தால் அது நம்ப நம்ப வந்து பெரிய செல்வந்தர்ன்னு அர்த்தம். நம் பார்வதி பாகனம்புறத்தில் நின்று வந்தோன் அம்பரத் தென்கிழக்கே அம்பலத்தான் வெம்பாது பார்த்தால் அளிப்பான் தெரியும் சிதம்பரம் நீ பார்த்தால் இது பாட்டின் பரிசு. அதாவது வடலூர்ல இருக்கிற சிதம்பரத்திலிருந்து தென் பகுதியில வந்து மேல நின்று பார்த்தாக்க, அங்க உள்ள அதாவது பழைய சிதம்பரம் வந்து தெரியும். அதனுடைய உச்சியில நின்னு நின்னு பார்த்தாக்கா, அங்க இருக்கிற கோபுரங்கள் அது தெரியும் அப்படின்றது இந்த இடத்துல இந்த தடவ சொல்றாரு. நம் பார்வதி நம்புறத்தில் அப்படின்னாக்க வடலூர். வடலூர்ல தானே பார்வதிபுரம்னு இருக்குது. நின்று வந்தோன் அம்பரத் தென்கிழக்கே அப்படின்னா தென்கிழக்கு. அங்கருந்து இந்த தென்கிழக்கு அம்பலத்தான். அம்பலத்தான்னாக்க கடவுளை சொல்றது. வெம்பாது பார்த்தால் அங்கருந்து நீ மேலே ஏறி நின்னு பார்த்தால், அளிப்பான் தெரியும் சிதம்பரம். உண்மை சிதம்பரத்தை நீ பார்க்கலாம். இப்பாட்டின் பரிசு. இந்த பாட்டில் சொல்லக்கூடிய பரிசு என்ன அருட்பெருஞ்சோதி இல்லையா? அதை நீ வந்து பார்க்கலாம் அப்படின்றத இங்கே வந்து சொல்றாரு. "நெடி பார்வதி தில்லை நற்கோபுரத்தின் அடிப்பாவையும் வடக்கே ஆழ்ந்து கொடிப்பாய நின்று வளர் மலர்போல் நெஞ்சே பார்த்தால் தெரியும் இன்றெவ்விடத் தென்னியல் பாட்டில்." இதுவும் அதேதான். அந்த பார்வதிபுரம் சொல்லக்கூடிய கோபுரத்தில் வந்து நின்று பார்த்தாக்க, வடக்குல நின்று பார்த்தாலும், அது வந்து உனக்கு தெரியும். இந்த நான் சொல்லுகின்ற இந்த பாட்டில் சொல்லுகின்ற கடவுளை வந்து நீ தெரிந்து கொள்ளலாம். அப்படின்றத இந்த பார்வதி இடத்துல தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய இது இருக்குது. அவருடைய அருள் பலம் இருக்குது, அருள் சக்தி இருக்குது அப்படின்னு சொல்றத இங்கே வந்து இந்த பாடல்ல சொல்லுது. பூமி பொருந்தும் புறத்தே நமது சிவ காமிதனை வேட்டுக் கலந்தமர்ந்தான்.
பூமி பொருந்தும் புறத்தே. வடலூர் என்பது வந்து சென்டர் பாயிண்ட் ஆஃப் த பூமி அது. இப்ப ஏற்கனவே வந்து அ அதாவது நடராஜருடைய நடனம் ஆடுற சிலை இருக்கு இல்லையா? அந்த கால் ஊன்றி இருக்கிறது தான் சென்டர் பாயிண்ட் ஆஃப் த பூமின்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த பூமி வந்து பெருவெளியை சேர்க்காம சொல்லப்பட்டது. ஆனா பெருவெளிய சேர்த்து பார்க்கும்போது, எது வந்து சென்டர் பாயிண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இது வந்து வடலூர் தான் சென்டர் பாயிண்ட்டா இருக்கும். அதான் பூமி பொருந்தும் புறத்தே நமது சிவகாமிதனை கேட்டுக் கலந்தமர்ந்தான் அப்படின்னு சொல்றாரு. இறைவன் வந்து இங்க சிவகாமியோடு இங்கே கலந்து அமர்ந்திருக்கின்றான். நடு நடு சென்டர்ல அப்படின்னு. நேமி அளித்தான் மால் கண்மலர்க்கு ஆனந்த கூத்தில் களித்தான் அவன்தான் களித்து. ஆனந்த நடம் புரிகின்ற இடம் தான் இந்த வடலூர் அப்படின்னு சொல்றது. அங்க என்ன நடம்னு கேட்டீங்கன்னா, அது வந்து ஆனந்த நடம். அதான் ஆனந்த கூத்தில் களித்தான். எந்த இடத்துல அப்படின்னா, இந்த பார்வதிபுரம் என்று சொல்லக்கூடிய இடத்துல. அதனால தான் இதோடைய பார்வதிபுரத்தினுடைய மாண்புன்னு இத சொல்லலாம். அங்க இருக்கின்ற சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். அப்ப அங்க உள்ளவங்களுக்கெல்லாம் அது வந்து எந்த அளவுக்கு ஈடுபடுறாங்க. ஈடுபடலைன்னா ஒண்ணும் தெரியாது. ஏதோ சாதாரண மக்கள் மாரி அவங்க வாழ்ந்துகிட்டு போய்க்கிட்டு இருப்பாங்களே ஒழிய, அங்க இருக்கக்கூடிய தெய்வாம்சம் என்பது தெரியறதில்ல. அதனால தான் அந்த இடத்த வந்து கட்டடங்கள்லாம் கட்டிக்கிட்டு எதுவும் பண்ணக்கூடாது. அது வழிபாட்டுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு இடம் அது. ஸோ பக்தர்கள் அங்க நெறையா போவாங்க. அந்த இடத்துக்கு வந்து கட்டடங்கள்லாம் கட்டி வேற வேற இதெல்லாம் பண்ணக்கூடாது அந்த இடத்துல. அது வள்ளலாருக்கு வந்து உடன்பாடு இல்ல. ஏற்கனவே அதெல்லாம் அவர் காலத்திலே அது வந்து உடன்பாடு இல்ல. ஆனா இப்ப இருக்கிற அரசனுடைய சிந்தனை வந்து வேற மாரி இருக்குது. அதனால அவங்கலாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பெருவெளிய வந்து குலைத்து அங்க ஏதாவது கட்டடம் கட்டி ஏதாவது பண்ணணும். பண்ணிட்டா அது பெரிய சிறப்பு. இறைவன் விரும்புவாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க போல இருக்கு. ஏதோ இறைவனுக்கு பெரிய நல்லது செய்ற மாரி அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அது வந்து உண்மை இல்ல. அது வந்து நன்மை இல்ல அப்படின்பது அவங்களுக்கே தெரியறதில்ல அது. சரி எப்படி இருந்தாலும் இது வந்து சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய இந்த பார்வதிபுரத்தினுடைய மாண்பு. அங்கே இருக்கின்ற சிறப்பு. அங்கேருந்து பார்த்தா அந்த சிதம்பரமும் தெரியும்னு சொல்றாரு. இந்த இடத்திலே வந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தாய் சிவகாமியோடு ஆனந்த நடம் புரிகின்ற இடம் அப்படின்றதும் குறிக்கிறார். அதனால தான் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு முறையாவது போய் அந்த இடத்துல நம்ம போய் அந்த இறைவனுக்கு போய் சந்திச்சு, இந்த பூமியில என்ன மனிதனா பிறக்க வச்சதுக்கு நன்றி சொல்லி, இருந்தாலும் இது வந்து மாண்டு போற உலகமா இருக்குது. எனக்கு இந்த உலகத்துல தொடர்ந்து நான் இறப்பு, பிறப்புக்கு ஆட்பட விரும்பல. நீ வந்து என்னை ஆட்கொள்ளணும் அப்படின்னு நான் அதுக்குள்ள முயற்சிலாம் என்னால முயன்ற முயற்சிலாம் செய்றேன்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு விண்ணப்பம் போடணும் அங்க போய். அது போட்டு வைக்கிறது. அதுக்காகவே அது அந்த ஸ்தலம் கட்டப்பட்டிருக்குது. இதை வந்து திருப்பள்ளி எழுச்சியில ஒரு கடைசி பாடல்ல இருக்கும். "அலங்கரிக்கின்றோம் ஓர் திருச்சபை அதிலே அமர்ந்தரு ஜோதி அடிக்கொண்டிற் சிறியோமை" அப்படின்னு சொல்லி அந்த பாடல்ல வந்து அமைந்திருக்கும். ஆக பொதுமக்களுடைய புறப்பார்வைக்காக ஒரு ஸ்தலம் வேண்டும் என்பதற்காக இறைவனே கேட்டுக்கொண்டதற்கிணங்க அந்த இடத்துல வந்து ஞான சபை வந்து பெருமான் வந்து கட்டியிருக்காரு. உலகில் எந்த இடத்துலயுமே அருட்பெருஞ்சோதிக்கு உரிய இடம் இல்ல. இந்த ஒரு இடம் தான் அதுக்கு வந்து சிறப்பான இடம். அந்த அருளை பெறுவதற்குரிய வழிமுறைக்கு வந்து எந்த இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, பக்கத்திலேயே வந்து தர்மசாலை. தர்ம வழியில தான் இத இத வந்து அடைய முடியும். அன்பு ஒன்று, அடுத்து வந்து இரக்கம். உயிர்கள் பால் இரக்கமும், இறைவன் பால் அன்பும் கொண்டு தான் இந்த அருளை பெற முடியும் என்பது வள்ளலாரே சொல்றாரு. எந்த இடத்துலயும் நான் வாசி பயிற்சி செஞ்சேன்னு சொல்லல. ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன் அப்படின்னு ரொம்ப தெளிவாவே சொல்றாரு. நான் வேற ஒண்ணும் பண்ணலப்பா. ஈரமும், இரக்கம், அன்பும் தான் எனக்கு மூலதனம். இத கொண்டு தான் நான் பெற்றேன் அப்படின்றத அந்த "ஆடேடி பந்து ஆடேடி பந்துன்னு" ஒரு பாட்டு வருது இல்லையா? அதுல பாருங்க அதுல சொல்லியிருப்பாரு. "ஈரமும் அன்பு கொண்டு இன்னருள் பெற்றேன் என் மார்க்கம் இரவாது சன்மார்க்கம் தோழின்னு." இப்படியெல்லாம் நிறைய பாடல்கள்ல வந்து அந்த அருளை நான் எப்படி பெற்றேன் என்று சொல்றாரு. இறைவனே வலிந்து எனக்கு இத வந்து கொடுத்தான்னு சொல்றாரு. வலிந்து என் உள்ளத்தில் புகுந்தான்னு சொல்றாரு. இருந்தாலும் அது வந்து சில அன்பர்களுக்கு வந்து கருத்துக்கு எட்டாதனால, அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, வாசி பயிற்சிலாம் செஞ்சு மூலக்கணல எழுப்பி தான் இவர் அடைஞ்சிருப்பார்ன்னு இவங்க நம்புறாங்க. சாதாரண மக்கள், மனிதர்கள்
சித்தாந்திகள் செய்தது பாரு, வள்ளலாரையும் இந்த ரூட்ல கொண்டாந்து சேர்க்கிறாங்க. ஆனா இது வந்து தனி ரூட். இதுதான் வழி, இதுதான் துறை, நீ துணிந்து செய்ப்பான்னு வள்ளலாருக்கு இறைவன் அடிக்கடி சொன்னாராம். துறை இது, வழி இது, துணிவு இது, நீ செய்யும் முறை இதுன்னு சொல்லி இவருக்கு ஒரு தனி முறையை வந்து வழிபாட்டுக்கு குடுத்திருக்கிறாரு. ஆக பழைய அந்த வாசி நெறிலாம் ரொம்ப ஆபத்து மிகுந்தது. ஆக அருட்பெருஞ்சோதி நம்மள மீண்டும் போட்டு குழப்ப விரும்பல அது. அதுகிட்ட ஒரு தனி மார்க்கம் ஒண்ணு வைத்திருந்திருக்கு. அந்த மார்க்கத்தை வந்து இதுகாலம் கொடுக்காமல் 19ஆம் நூற்றாண்டில் தான் இந்த எளிமையான மார்க்கத்தை வந்து குடுக்குது. ஏன்னா, இந்த உலக போக்கு வந்து அந்த காலத்து உள்ள போக்கு மாரி இன்னைக்கு இல்ல. இன்னைக்குள்ள போக்கு வேற. இன்னைக்குள்ள மனிதனுடைய உடம்பினுடைய தன்மை வேற. அவனுக்குள்ள பொறுப்பு வேற. அதனால அந்த பழைய சிஸ்டத்த வந்து நம்ம இந்த காலத்துல செய்யறதுக்குரிய கால சூழ்நிலைகள் வந்து ஒத்து வராது. இதுல யாரும் உய்ய முடியாது. அப்படின்றதுனால தான் இந்த ஒரு புதிய மார்க்கத்தை வந்து இறைவன் வந்து உலகத்துக்கு வந்து காட்டிக் குடுத்திருக்கிறாரு. வள்ளல் பெருமான் மூலியமாக. அதாவது கருணையாறு உயிர்களுக்கு தொண்டு செய். இந்த புண்ணியத்தினால நீ வந்து மோட்சம் பெறலாம், முத்தி அடையலாம், பிறப்பு ஒழிக்கலாம். நானே உனக்கு அந்த வழியெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லி இறைவனே நமக்கு வந்து சத்தியம் பண்ணி குடுத்திருக்கிறாரு. ஆக இதை வந்து புரிந்து கொள்வதற்கு சில பேருக்கு இயலாமை இருப்பது ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். இருந்தாலும் நம்மலாம் பிரார்த்தனை செய்து கொள்வோம் அவர்களுக்காக. எல்லாருக்கும் சன்மார்க்கம் வந்து விளங்கணும் அப்படின்றது. அதுதான் திரு விளங்கணும், சிவயோகம் விளங்கணும், சித்தியெல்லாம் விளங்கும், சிவஞான நிலை விளங்கணும், சிவ அனுபவம் விளங்கணும், உயிர் விளங்கணும், உயிர் விளங்கணும், உணர்ச்சி விளங்கணும். இப்படி எல்லாமே விளங்கணும். விளங்கலனாக்க என்ன பண்றது? இந்த ஜென்மம் விட்டுட்டு அடுத்த ஜென்மத்தையாவது விளங்கிக் கொள்றதுக்கு கடவுள் தான் கருணை காட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை கொண்டு செல்வோம். அடுத்த வாரத்துல உங்களுக்கு வந்து 89வது அதிகாரத்தை வந்து நம்ம எடுத்து 89, 90லலாம் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம வந்து தொடங்குவோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி வல்லா நெறியே உலகமெல்லாம் ஓங்குக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க சர்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்க அருள்தாதா திருவருட் பிரகாச வல்லலா திவ்ய திருவடிகளே சரணம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை அருளே சரணம் அருளே துணை நன்றி வணக்கம் வாழ்க தேவா நன்றிங்க சாமி. நன்றி நன்றி சாமி. நன்றி நன்றி சாமி. நன்றி சாமி. நன்றி